வணக்கம் நண்பர்களே! பிக் பாஸ் சீசன் 8ல முதல்ல ஒரு காதல் வந்து ஒண்ணு வெளிய பேசப்பட்டுச்சு. ஒண்ணு வந்து சௌந்தர்யா அண்ட் ரயன். ஸோ அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப விஜய் விஷால், தர்சிகா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லவ் பண்ற அந்த கான்செப்ட்ட வந்து தர்சிகா அவர்கள் எடுத்துட்டாங்க போல தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நைட் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தர்சிகா அவர்கள் விஜய் விஷால வந்து லவ் பண்றாப்புல அப்படியே ஒரு சீன்லாம் அப்படியே கிரியேட் பண்ணி போயிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து தர்சிகா அவர்கள் சொல்றாங்க, "எனக்கு ஒரு கிரஷ் இருக்கு விஜய் விஷால் மேல. இது வந்து பார்த்தீங்கன்னா, காதலா கூட மாற வாய்ப்புகள் இருக்கு." அப்படிங்கிறாப்புல அவங்க வந்து சொல்லாம சொல்ல வராங்க. அதற்கு இடையில வந்து விஜய் விஷால்ட்டயும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, தர்ஷிகா அவர்கள் சொல்லும்போது என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, "நீங்க வந்து இந்த வாரம் கேப்டன் ஆவணும். அத வந்து நான் பார்க்கணும். கண்டிப்பா நீங்க வந்து கேப்டன் ஆவணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்." அப்படிங்கிறாப்புல சொல்லும்போது, விஜய் விஷாலும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எப்படியாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நானும் வந்து கேப்டன் பதவி எடுத்துர்றேன். உங்களுக்கு ஏதாவது அந்த அதிகாரம் கிடைக்குது அப்படின்னா, கேப்டன் பதவிக்கு எனக்கான ஒரு வாய்ப்பு வந்து விட்டுக் குடுங்க. மத்தவங்கள்ட்டயும் சொல்லுங்க." அப்படிங்கிறாப்புல விஜய் விஷால் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப தான், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லவ்வா மலர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். அடுத்து இன்ட்ரெஸ்ட்டா கொண்டு போகும் அப்படிங்கிறாப்புல தோணுது. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாப்புல விஜய் சேதுபதி நேத்து பேசினதுனால சாட்டர்டே, சண்டே. ஸோ அத நம்ம கையில எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா, அது சக்சஸ் ஆவும். நெக்ஸ்ட் வீக் அடுத்தடுத்த வீக்ல நம்ம எலிமினேட் ஆகாம பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளேயே நம்ம வந்து ஸ்டே பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்களா? இல்ல என்னன்னு தெரியல. இல்ல உண்மையாவே அந்த ஃபீல் வந்துச்சா என்னன்னு தெரியல. பட் ஒரு கிரஷ் இருக்கு, ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காங்க. இது அடுத்தடுத்த நாட்கள்ல தான் இது எந்த லெவல்ல நகர்ந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியும். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள சொல்லி வச்சுருவோம். அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த ஒரு சம்பவத்த செய்யறதுக்கு.